அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. அடேங்கப்பா ஆஷா மாறுற பயணத்தில் இன்றைக்கி நாள் 10. ரன்னிங்லாம் பண்ணியே கொஞ்சம் மாதம் ஆகுது. வெளியே பார்த்தா மழை வேறு தூரிட்டே இருந்தது. சரி பார்த்துக்கலான்னு ஸ்பாட்டுக்கு போயாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம ரன்னிங் பண்ண போகிறோம். குட்டியாக ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு விறுவிறு நடந்துட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப மாதம் கழிச்சு ஓடுறேன். டார்கெட்டை கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருக்கணும். ஆனால் நான் நிறைய வாட்டி 5 கிலோமீட்டர் ஓடிருக்கேன். அதோட 1 கிலோமீட்டராச்சும் எக்ஸ்ட்ரா ஓடணுன்ட்டு இன்றைக்கி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக இந்த பொட்டி கடையில் யூட்டன் அடிச்சு நம்ம பைக் கிட்ட வரைக்கும் போனால் 6 கிலோமீட்டர். ஆனால் ஒரு 4-5 கிலோமீட்டர்லாம் சுத்தமாக முடியல, நின்றலாம் தோணுச்சு. அப்போ அடுத்த ஸ்டெப் எடுத்து தூக்க முடியுது, கையில் ஃபோனை பிடிச்சிட்டு வீடியோ எடுக்க முடியுது. ஆனால் இந்த 2 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ண உன்னால முடியலையான்னு உள்ளுக்குள்ள ஒருத்தன் காரி துப்புற மாதிரி கேட்டான். அதையே மோட்டிவேஷன் எடுத்து 6 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படியே அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பரபரப்பாக வேலைக்கு போகிறவங்கலாம் பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து முதல் வேலையாக இந்த ஸ்ட்ரெச் பண்ணணும், இல்லைனா இன்னைக்கு ஃபுல்லாக வலிக்கும். அப்புறம் வழக்கம் போல எங்கள் அம்மா கடைக்கு அமிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா சொல்கிற பொருள்லாம் ஒரே இடத்துல வாங்கணுமா வந்தமானு இருக்க முடியாது. ஒரு பொருள் ஒரு கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் கிளம்பியாச்சு. அதாவது டிசி வாங்க டிஸ்கண்டினியூ பண்ண காலேஜுக்கு இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்களே, அங்கே வந்தாச்சு. போனவொன்னு நோடி ஃபார்ம் கொடுத்துட்டு இது எல்லாத்துலையும் சைன் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சாலே இது எல்லாத்துலையும் சைன் வாங்குறது கஷ்டம். நான் டிஸ்கண்டினியூ பண்ண காலேஜில் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு 1.5 மணி நேரம் சுற்றினதுக்கப்புறம் ஒரே ஒரு மேம் கிட்ட சைன் வாங்கினேன். அப்புறம் ஜும்மா தொழுவ டைம் ஆயிடுச்சு. இந்த காலேஜில் ஒரு நல்ல விஷயம், இங்கே ஜும்மா தொழு வைப்பாங்க. அது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால டைமுக்கு ஆஜராகிட்டு ஜும்மா தொழுதுட்டு மறுபடியும் சுற்ற ஆரம்பித்தேன். ஒரு வழியாக முக்கியமானவங்க கிட்டலாம் சைன் வாங்கிட்டனால இதுவே போதும்ட்டாங்க. டிசி ரெடி பண்ண ஒரு 2 நாள் ஆகுமா. டியூஸ்டே வந்து டிசி மட்டும் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. 11 மணி காலேஜ் உள்ள வந்தேன். 4:30 மணிக்கு தான் வீட்டுக்கே போனேன். காலேஜ் உள்ளே ஒரு 10 கிலோமீட்டர் நடந்திருப்பேன் போல. இது தெரிஞ்சிருந்தா நான் காலையில் ஓடாமே இருந்திருப்பேன். வீட்டுக்கு வந்தோன்னே காலையில் வாங்கிட்டு வந்து பழத்தை சாப்பிட்டேன். சரியான டேஸ்ட்டு. அதை சாப்பிட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். இன்னைக்கு நம்மளுக்கு லெக் ஒர்க் அவுட். இன்னைக்கு ஃபுல்லாக லெக்கை சம்மடி அடிச்சாச்சு. அதனால வெயிட்டும் அதிகமாக புஷ் பண்ணல, ஒர்க் அவுட்டும் அதிகமாக பண்ணல. ஸ்குவாட்டு, லஞ்சு, கேர்ள்ஸு, காஃப் ரைஸை மட்டும் பண்ணிட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட்டை முடிச்சாச்சு. நாளைக்கு நாளன்னைக்கு வீடியோ வராது நண்பர்களே. தீபாவளி வாழ்த்துக்கள். சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்க. பாய்.